வாங்க தரகரே. அம்மா வணக்கம்மா, சௌக்கியங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. நீங்க வர சொன்னதா உங்க மேனேஜர் கல்யாண சுந்தரம் சொன்னாரு. ஆமா தரகரே, எல்லாம் என் பையன் கல்யாண விஷயமா தான். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும், அதான் வர சொன்னேன். அதுக்கு என்ன பாத்துருவோம். புரோக்கர் போய் வந்துட்டானா? அண்ணா வணக்கங்கண்ணா. இப்படியா இருக்க? பாத்து கண்ணுக்கு பழுது இல்லாம அப்படியே இருக்கீங்க. அந்த சிரிப்பு கூட மாறலீங்க. நான் இழிச்ச வாயனுங்கிறத சிம்பாலிக்கா சொல்றேன். இந்த பாரு, வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் அங்க வச்சுக்க. ஐயா, எதுக்குப்பா எங்க ஆள் விழுகுற? கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதான் கேட்டு வாங்குறாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. இந்த மாசம் சேலரி. உட்காருப்பா. அம்மா. என்ன அசோக்? இல்லம்மா, நீங்க பேசிட்டு இருங்க. ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரி. அடா 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 அடா, சம்பளத்தை வாங்கி கவரை கூட பிரிக்காம, அதுவும் அப்பா கையில கொடுக்காம அம்மா கிட்ட கொடுக்கற புள்ளைய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. ஏய், அதான் போறான்ல, நல்லா பாத்துக்க. வந்த வேலையை பாருங்கல்ல. அண்ணா கோச்சுக்கிட்டீங்களா? ஏய், நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை தவிர மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. நீ இத பாருங்க, போய் காஃபி கொண்டாங்க. ஏனுங்க அப்படியே நமக்குங்கண்ணா சக்கரை தூக்கலா டபுள் ஸ்டாங்க ஒரு காப்பி கொண்டாங்கண்ணா. சூப்பர் ஸ்டாங்கோட வரணும். சரிங்க. அது தரகரே, வேலைக்காரி கடைக்கு போயிருக்கா, அதனால. அதுக்கு என்னமா இப்போ அண்ணன் இதுக்கெல்லாம கோச்சுக்க போறாரு? அது இருக்கட்டும், பொண்ணு எப்படி வேணும், என்ன எதிர்பார்க்கறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லிட்டீங்கன்னா நான் நல்லபடியா பார்த்து முடிச்சு கொடுத்துருவேம்மா. பொண்ணு வந்து நம்ம பையனுக்கு ஏத்த மாதிரி லட்சணமா இருக்கணும். வசதியை பத்தி கவலை இல்ல, ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா முக்கியமா 3 கண்டிஷன் இருக்கு, அதுக்கு ஒத்து வரணும். சொல்லுங்கம்மா, என்ன கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, கல்யாணத்துக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு வர மருமக என் பையன் மனசை மாத்தி தனி கொடுத்தனும் போக கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, இந்த வீட்டுக்கு வரவ இந்த வீட்டு சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, நான் கட்டுப்பாடா வளர்த்த மகனை அவ எந்த காரணத்தை கொண்டோ அவ இஷ்டத்துக்கு மாத்தக்கூடாது. நான் சொல்ற கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஒத்து வர மாதிரி நல்ல பொண்ணா பாருங்க, உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதெல்லாம் சரிம்மா, உங்க அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அந்த பையன் அடுத்த ஃபேக்டரியில போய் வேலை பாக்குறாருன்னா அதம்மா கொஞ்சம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தப்பா சொல்லலம்மா, நம்ம கம்பெனில தம்பிய உட்கார வச்சு அழகு பாக்குறத விட்டுட்டு அடுத்த கம்பெனில வேலைக்கு போய். நோ நோ, நம்ம கம்பெனில உட்கார வச்சா வெறும் அழகுதான் பார்க்க முடியும். வேற கம்பெனிக்கு வேலைக்கு போனாதான் அவனுக்கு பொறுப்புனா என்னன்னு தெரியும். ஒரே புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா அப்புறம் என் வீட்டுக்கார மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் எல்லாம் போயிட்டா. அக்கறை தூக்கல கேட்டான்ல, என்னடே ஒரே அடியா தூக்குற மாதிரி போடுற பாரு. இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஒத்து வர மாதிரி நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்கம்மா. இந்தாங்க மணி. தேங்க்யூ. நோ மென்ஷன். தரகரே, டபுள் ஸ்டாக் கேட்டீங்களா? எடுத்துங்க. ஏ நல்லதானே இருக்கு, குடிங்க. காஃபி நல்லாவே போட்டிருக்கீங்க. ஐயோ, இந்த ஸ்டாக்ல வேலைக்காரன் நிறுத்திடாதம்மா. நல்லா இருக்குமா? கண்டிஷன் மாதிரி காப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுமா. என்ன பொண்ணுக்கு தான் அலையணும். அதுக்கு தானே கமிஷன் வாங்குற அல. அண்ணா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. அம்மா எப்படி ஏற்பாடு பண்ணிடலாமா? சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. ஏனுங்கண்ணா, இதுல இம்போர்ட் சக்கரையா போட்டிருக்கீங்க? அவன் என் பொண்டாட்டி அவளே காபி மட்டும் தான் கேட்டா. நீ வந்த நாய் டபுள் ஸ்டாக் கேட்டீங்க, அதான் சேகரின் போட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள போய் காபி போட சொல்லி கட் பண்ணி விட்டு உங்களோட கண்டிஷன் சொல்லிட்டு இருந்தாலே என்ன அது? அதுவா? 3 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 1 பொண்ணோட பர்சனாலிட்டிங்க, சரி. 2 பொண்ணோட ப்ராப்பர்ட்டிங்க, 3வது கல்யாணம் ஆகி வந்த பிறகு தாய் வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு எப்படி இருக்கணும்னு அந்த மாதிரி பயங்கரமான 3 கண்டிஷனுங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னா கஷ்டம்தான். இனிமே அது புதுசாதான் பிறக்கணும். ஆனா விட மாட்டேங்க, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவானுங்க. ஏயா காபியில சாக்கிரியம் பட்டா குடுக்குற மாவனே, உனக்கு சாகர வரைக்கும் கஞ்சியில உப்பே போடாம ஊத்துற மாதிரி ஒரு மருமகளை கொண்டு வந்து நான் நிறுத்தல. புரோக்கரே இல்லையா? பாத்துக்கலாம். இதுல வெறும் சாக்லேட் மட்டும் தான் போட நினைச்சா 10 பேதி மாதிரி உடைச்சு போட்டிருக்க. இதுல போட்டீங்களா? ஆமா, நீ என்ன சாதாரண புரோக்கரா? அநேகமா 1 மாசத்துக்கு நீ பாத்ரூமை விட்டே வெளியில வர முடியாது. அதையும் மீறி நீ உயிரோட வண்டினா அப்புறம் பொண்ண பாரு. ஏனுங்கண்ணா வயித்த கலக்குதுங்க, பாத்ரூம் எங்க இருக்குதுங்கண்ணா? போற வழியில கார்பரேஷன் பாத்ரூம் காசு கொடுத்து போயிட்டு போயா.
3 கண்டிஷனா? என்ன இவ பையனோட குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு மருமகளை தேடுறாளா, இல்ல இவ அடிச்சு விளையாடுறதுக்கு பந்து தேடுறாளா? நானே புரோக்கரா மாற வேண்டியதுதான், கமிஷனாவது மிச்சமாகும். மகனே, என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? வாங்கப்பா பிஸ்கட் சாப்பிடுங்க. இது என்ன சதுரமா இருக்கு? உமா டெய்லி எனக்கு ரவுண்ட் ரவுண்டால கொடுக்குறா. ஐயே, அது நாய்க்கு போடுறது, அதையா சாப்பிடுறீங்க? பெத்த தகப்பன இந்த வீட்டுல நாயை விட கேவலமா நடத்துறாங்களே, அதை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா மகனே? சரி அதை விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பள கவரை கொண்டு வந்து ஒரே ஒரு தகப்ப எங்கிட்ட கொடுக்காம உங்க அம்மா கிட்ட கொடுத்தியே, அதையும் விட்டுரு. அப்ப பக்கத்துல ஒருத்தன் வெள்ளை வெளையர்னு வெள்ளைக்காரமா இருக்கும், அவன் யாரும் தெரியுமா? ஐயோ, வெள்ளை வெள்ளையர்னு இல்ல, பிளாக் கலர்ல இருக்கான். யார் அவன்? கலராடா முக்கியம், மேட்ரு கேளுடா. அவன் கல்யாண புரோக்கர். புரோக்கரா? யாரு கல்யாணம்ப்பா? எனக்கு தான். ஐயோ, மம்மி உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாங்களா? ஆமா, 6 மாசம் கழிச்சு இன்னொன்னு வேணா பண்ணிக்கலாம். மாமா உனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கடா. எனக்கா? சரி, அம்மா தானே, பாக்கட்டுமே. அவ பாக்குறது இருக்கட்டும். இப்போ உனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமா? அம்மா பண்ணிக்க சொன்னா பண்ணிக்குவேன், இல்ல வேண்டாம்னா பண்ணிக்க மாட்டேன். கல்யாண விஷயம் ஓகே. 2 வருஷம் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரனா போவியா? போயிட்டு வருவோம். போறதுனா நீ போட, என்ன ஏன் சேர்த்துற? இத பாரு, உம்மா கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுற மாதிரி தேடல, மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கா. உம்மா நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டானா எங்க இதுதாண்டா உனக்கும்? ஒண்ணுமே புரியல டாடி. விவரமா இப்படி மேல உட்காந்து சொல்லுங்க, வாங்க. நான் சொல்றத நீ கேட்டாலே நான் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்த மாதிரிதான். மகனே, ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு இந்த என்ன வீட்டுக்கு கல்யாண பேச்சு? ஒண்ணு இல்லம்மா, தம்பி கல்யாணத்துக்கு யார மியூசிக் பார்ட்டியா போடலான்னு பேசிட்டு இருக்கான். இந்த அட்மாஸ்பியர் பேசின ரொம்ப டயர்டா இருக்கு டாடி. வாடா மகனே, வெளியில் போடா. என்ன டாடி, பொண்ணுங்களை போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செடி கொடிங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? செடி கொடியில ஆரம்பிக்கிறது அப்படியே நைஸா அப்படியே பொண்ணுங்க பக்கம் திரும்பிக்கிறதா, இதெல்லாம் டெக்னிக்கடா. ஈபிசின்னு உள்ள வச்சானுங்கன்னா எதுக்கு ரிஸ்க்? ஏப்பா, நான் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டு வந்திருக்கீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்ங்கறேன்? எல்லாம் போட்டாதான் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்களா, இல்ல நீங்க சைட் அடிக்க வந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. அப்பா அப்பா கேக்குறேன்ல. ஏப்பா நீ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுல ஒன்னு செலக்ட் பண்ணா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவ. அதனால நான் 4-5 செலக்ட் பண்றேன். அதுல நீ ஒன்னா பார்த்து நல்லதா செலக்ட் பண்ணிக்க. மத்ததெல்லாம் நான் கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன். என்ன என்னமோ பண்ணுங்க போங்க. சே, இது டீச்சர்ரா, அதை போய் பார்த்துட்டு இருக்க. ஏப்பா இது எப்படி இருக்கு? சரியில்லப்பா. அந்த அது எப்படி இருக்கு? சொத்தப்பா. பரவாயில்லையே, பையனுக்கு டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுது, பிடிச்சலாம். இது சூப்பர்ப்பா. ஐயே, பையனுடைய டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சே. நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேய், நான் அவளை டேஸ்ட் பண்ணி பாக்கணுமா? ஒரு பெத்ததா உங்ககிட்ட மாமாசம் பேசாடாதே. ஐயோ டாடி, இவ்வளவு நேரம் சத்தியமா நான் கடலைய பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். கடலை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன். அது சொத்தை, இது சூப்பர்னு சொன்னதெல்லாம் கடலை பத்தி தானே? உங்க மேல சத்தியமா கடலைய பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். காலேஜ் வாசல்ல போய் சைட் அடிக்கலான்னு ஒரு மாயங்கிட்ட ஒரு பெத்த தகப்ப எப்படி சொல்ல முடியாதனால கடலை பொறுக்க போலான்னு சொன்னா, அதை நம்பி உண்மையிலேயே ₹1 கடலை வாங்கி அதை சுப்பிடுறதுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப எல்லாம் திட்டினீங்கன்னா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். என்னடா இது, உமாவுக்கு தெரிஞ்ச ஆபத்து இருந்தானே அவளுக்கு தெரியாம அங்கிருந்து கட் பண்ணி இங்க கூட்டு வந்தேன். எதுக்கு? எதுக்கா ஏடா, எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாதா? அங்க சொன்னதுல அப்படியே காதல் விட்டியா? ஆக்கா மாதிரி மஞ்சள் சட்டை போட்டு வரும்போது எனக்கு தெரியும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நீ ஒன்னும் செலக்ட் பண்ண வேணா, நீ ஆபீஸ் போ, நான் பொண்ணுல போட்டோ எடுத்து வர்றேன், அதுல செலக்ட் பண்ணிக்க. ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ஆள விடுங்க. போடா. இவன் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து அதை தூக்கி நான் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்மா? தேங்க்யூ. நைஸ் ஆங்கிள். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்டாப். அம்மா ஒரே ஒரு ஸ்டில். ஸ்டாப். கவர் பேஜ் போடணுமா? யாரு நீங்க? தெரியலையே. காலேஜ்ல வந்து நம்மளே போட்டோ எடுக்கறான். இந்த கேமராவோட லொல்லு தாங்க முடியலடி. இன்ஸ்பெக்டர் கலிவரதன். டாடி, நான் சித்ரா பேசுறேன். என்ன சித்ரா, நீ காலேஜ் போலியா? காலேஜ்ல இருந்து தான் பேசுறேன் டாடி. என்ன விஷயமா? இங்க ஒரு தாடிக்காரங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காப்பா. என்னது, உங்களை போட்டோ எடுக்கிறானா? இப்பதான் சிட்டி பஸ்ல இடி ராஜாக்களை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நினைச்சேன். இப்ப புதுசா கேமரா ராஜா கிளம்பி இருக்காங்களா? கவலைப்படாத, இப்பவே கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பி வைக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ், போன் அடிக்குது இல்ல? சரியா? ஹலோ ஐயா, அம்மா பேசுறாங்க. ஒண்ணு யாரையும் அடிக்க சொன்னது? நான் தாம்மா பேசுறேன். சரிம்மா, சரிம்மா, நீ சொன்னாலும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐஜி கிட்ட இருந்து போன் வந்தோட நடுங்க மாட்டாரு. யாரு? யாருகிட்ட இருந்து வந்திருக்கு? அவர் பொண்டாட்டில இருந்து வந்திருக்கு. கரெக்டையும் வந்துடுறமா. பாடா, வீட்டுல தான் தொல்லைன்னா போலீஸையும் விடலையே. எங்க அந்த காலேஜ் கேஸ்? உள்ள இருக்கா? கூப்பிடியா? தாட்டி மேல இருக்கிற கோபத்துல நம்ம மேல காட்டு. சீக்கிரம் ஆயா. வணக்கம். உன் பேர் என்ன? கோகுல கிருஷ்ணன் சார். ஓ, கோகுல கிருஷ்ணனா? ஆமாங்க.
அதான் காலேஜ் வாசல்ல போய் நின்னு பொண்ணுல போட்டோ எடுத்தியா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணையே போட்டோ எடுத்திருப்பேன். நான்சென்ஸ். சார் நான் பொண்ணுங்களை போட்டோ எடுக்கலைங்க சார். பின்ன எதை எடுத்த? மரம், புழு, பூச்சி, செடி, கொடி, பூ. இது டிஸ்கவரி சேனல் சார். சார் பாத்துட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க சார், நல்லா பார்த்து சொல்லுங்க சார். ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான் சார். போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தாரு. யோ நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? வீடு இல்லைங்க சார், பெங்களோ. பங்களாவா? ஆமா சார், பிரபல தொழிலதிபர் சீதாலட்சுமி இல்ல? ஆமா. அவங்க வீட்டுல வேலை சரியா? ஆமா, அவங்க வீட்டுக்காரரா 25 வருஷமா வேலை பாக்குறேன். உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே. யோ அவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டியா. அவங்க கலர் என்ன, ஃபிகர் என்ன, பர்சனாலிட்டி என்ன, ப்ராப்பர்ட்டி என்ன, அவங்களுக்கு போய் நீ புருஷனா? 25 வருஷம் ஃபேமிலி வாழ்க்கையில என்னுடைய பர்சனாலிட்டி பத்தி அவளை ஃபீல் பண்ணதுல நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் நம்ப மாட்டேயா. இப்பவே அவங்களுக்கு போன் பண்ணி நானே தெரிஞ்சுக்கிறேயா. ஒரு நிமிஷம் இரு, நீ போன வேணாம், நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன். லூசு, ஏன் லாக்கப்ல போய் கதவு சாத்திக்கிற? அங்க என்ன ஏசியா பண்ணி வச்சிருக்கு, வெளியே வா. சார் பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன்ல வெளியே விட்டா எனக்கு விடுதலையே வேண்டியதில்லை சார். நீங்க கண்டுபிடிக்க முடியாம எத்தனை கேஸ் பெண்டிங்ல வச்சிருப்பீங்க. அதுல எதுலயா ஒண்ணு புக் பண்ணி என்ன உள்ளே வச்சிருக்கீங்க. இல்லைன்னா தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, நிம்மதியா செத்து போறேன். ஆனா பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன் மட்டும் வெளியே போக மாட்டேன் சார். என்ன எப்படி பண்றேன் சார் உங்கள மாதிரியே பொண்டாடி பயப்படுற கேஸ் சார். யோ சாரி சார். மரியாதை. யோ அந்த ஆளை இழுத்துட்டு வா. என்ன insult பண்ணாதீங்க சார். சார் சொன்ன கேளு சார், நான் போக மாட்டேன் சார். ஆயா. யோ அவரை விடுங்கயா. நீங்களும் நம்புங்க சார், வீட்டுல அப்படி அங்கதான். அதை ஏன் கேக்குறீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் அடக்கி வா. ஆனா வேலையில தான் சார் சவுண்ட் விடுவாங்க. எல்லாருமே நம்ம டைப் தான். கரெக்ட் தானே? பாத்தீங்களா சார், ஒரு பொண்டாட்டியால பாதிக்கப்பட்ட புருஷனுடைய மனநிலைமைய அதே டைப்பான ஒரு புருஷனால தான் புரிஞ்சுக்க முடியும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க சொன்னதுக்காக தான் நான் ரிலீஸ்க்கு ஒத்துக்கிட்டேன். தெரியுமா? வரட்டுமா? வாங்க சார். உங்க கேமரா சார் இதுல உங்க பொண்ணு போட்டா இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எடுத்துட்டு போறேன். பிரிண்ட் போட்டு அனுப்புறேன். அம்மா கேஸ் என்ன கல்யாணம் சார், ரொம்ப சந்தோஷமா ஸ்பீடா வர்றீங்க. ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இதுக்கு பேரு ஸ்பீடா? சீட்டை கிழிக்க போறாங்க, கம்பெனியை இழுத்து மூட போறாங்க. கம்பெனியை இழுத்து மூட போறாங்களா? ஆமா, கம்பெனி லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. அதனால இழுத்து மூட சொல்லிட்டாங்க. 10 நாளைக்கு முன்னால நோட்டீஸும் கொடுத்தாச்சு. உங்களுக்குமா? என்ன கல்யாணம் சார், நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய திறமைசாலி. சில நாள்ல நல்ல வெயில் அடிக்கும் போது மூளை உரிய காதுல வடிகிறது நானே பாத்துருக்கேன். இல்ல இப்ப ஒண்ணு வடியில. ஏங்க எதுக்காக செட்டில்மெண்ட் பண்ணணும்? இப்போ நீங்க தானே மேனேஜர், முதலாளியா மட்டும் சொல்லணும். எதனால நஷ்டம் வருதுன்னு பாக்குறது விட்டு எதுக்காக செட்டில் பண்ணணும்? அதுல பாருங்க, நான் ஒரு புட்சாலிங்கிறத நீங்க ஒரு புட்சாலியா இருக்கிறதுனால தான் டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆனா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு புட்சாலித்தனம் பத்தாது. வீட்டுல உங்களை வேலை செய்ய விடுறது இல்ல. ஆபீஸ்ல நாமாவது வேலை செஞ்சு கம்பெனியை முன்னு கொண்டு வரலாம்னா கேட்கறது இல்ல. சட்டுப்புட்டு இன்னைக்கே செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. செட்டில்மெண்ட் எதுங்க பண்ணோம்? நான் வேற ஐடியா கொடுக்குறேன். என்ன மொத்தமா வித்துவிட்டு இன்னைக்கே ஊரோட போயிடலாங்கிறீங்களா? பாதி நீ எடுத்துக்க, மீதி நான் எடுத்துக்கிறேன். அட போயா. இப்போ செட்டில்மெண்ட் ஒண்ணும் பண்ண வேணாம். நிர்வாகத்தை மாத்தி கஷ்டப்பட்டு திறமையா உழைச்சோம்னா லாபம் வந்துட்டு போகுது. குழப்பமா இருக்க, கொஞ்சம் புரியுபடியா சொல்றீங்களா? இப்ப என்ன சொன்னேன்? கஷ்டப்பட்டு திறமையா உழைக்கணும்னு சொன்னேன். அதே உனக்கு புரியலையா? உனக்கே புரியலன்னா முன்னாடி எங்க புரிய போகுது? உங்க ஒய்ஃபுக்கு விவரம் பத்தாதுங்கிறீங்களா? அப்படி நீ தானே சொன்ன. இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படித்தானே ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்ப உண்மையிலேயே அவளுக்கு விவரம் இருந்தா இவ்வளவு திறமைசாலியான, புத்திசாலியான, அறிவாளியான மேனேஜரை தூக்கலாம. நீங்க என்ன தூக்குறீங்களா இல்ல தாக்குறீங்களா? எனக்கு ஒரே அளவும் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருந்தா தான் உருப்பட்டு இருப்பீங்களே. இப்போ நேரா என் சம்சாரத்திட்ட போங்க. அம்மா, இவ்வளவு நாள் நான் நிர்வாகத்தை பார்த்தது போதும். இனிமேல் கம்பெனி நிர்வாகத்தை உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிருங்க. எது விளையாடுறீங்களா? என்ன அர்த்தமெல்லாம் பேசுறீங்க? இப்போ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க சாதாரண மேனேஜரா தான் இருக்கீங்க. நிர்வாகம் எங்க பொறுப்புக்கு வரட்டும். உங்களை ஜெனரல் மேனேஜர் சார், கையெல்லாம் கட்டலாம், கோட்டெல்லாம் போலாம்ல, எப்படி இருக்கும்? இப்போ நான் கடுமையா உழைக்கிறேன் சார். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், சும்மா கூட மாதிரி சுத்தி இருந்தா போதும். நாம 2 பேரும் சம்பாதி உங்களுக்கு கொடுப்போம் சார். ஐடியா என்னவோ பிரமாதமா தான் இருக்குது. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு டவுட்டா இருக்கு. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? இப்போ உங்ககிட்ட அறிவு இருக்கு, அடிக்கடி சொல்றேன். கடுமையான உழைப்பு எங்கிட்ட இருக்கு. நான் கண்ணாலேயே அட, பார்த்தது. இனிமேல் பார்க்க போறீங்களே. நாம 2 பேரும் உழைச்சு லாபத்தை கொண்டு வந்து கொட்டுவோம். கரெக்ட். நான் இப்பவே போறேன். அம்மாவை மடக்கி மனச மாத்தி மசிய வைக்கிறேன். இத பாருங்க, நீங்க என்ன ஜிஎம் ஆக்க போறீங்கிறதுக்காக நான் இதை செய்யல. கம்பெனியே ஒரு மேல லெவல் கொடுங்க அப்படியே. ஜிஎம் போஸ்ட் வேணாம். ஐயோ என்னங்க நீங்க விஷயம் தீர்ற நேரமா பார்த்து இப்படி என்ன டென்ஷன் ஆக்குறீங்க? ஓகே ஜிஎம், போய் சீக்கிரம் காரியத்தை முடிச்சுவாங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? நான் இந்த கம்பெனியை வீட்டுக்கார நம்பி எப்படி ஒப்படைக்கிறது? ஏற்கனவே கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. இப்ப முதல்ல போட்டோங்கிறீங்களா? மேடம், அவரை நம்பி கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க. கம்பெனியை விட்டா என்ன? அவர் புதுசு புதுசா ஐடியா எல்லாம் வச்சிருக்காரு. கூட நானும் இருக்க போறேன். ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பாருங்களேன். நோ நோ, இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. இப்படி வேணா பண்ணி பாருங்களேன். அவருக்கு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுங்க. அதுக்குள்ள ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அவரை ஆபீஸ்ல இருந்து அப்படியே அலாக்கா தூக்கி அவுட் ஹவுஸ்ல போட்டுருங்க.
முத்துலிங்கா இந்த கொட்டேஷன் கொடு. குட் மார்னிங் சார். சார் நீங்களா? நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க சார். மரியாதைங்கிறது மனசுல இருக்கணும். நீங்க உட்காருங்க. உங்க முன்னாடி எப்படி சார் நான் உட்கார முடியும்? நீங்க இந்த கம்பெனியோட ஸ்பைனல் கார்டு. நீங்க? நான் என்ன சார் ஹாஸ்டல் ஒரு கிட்னி மாதிரி. நல்ல வேலை. எங்க இன்னும் லெக்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். ஏன் சார் நீங்க போய் இந்த தண்ணி பாட்டில கொண்டு வரலாமா? அது எப்படி சார்? இப்ப நான் எடுபடி தானே, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தேன்னா அதுவே இழுத்துக்கும். இழுத்துட்டா என்ன ஆகும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் உடனே நம்ம ஊர்ல இருக்கிற சொந்தக்காரர்கள் தந்தி அடிக்கணும். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாடையை கட்டி கபாலத்துல ஒரு ரூபா காயின்ஸை வச்சு கண்ணம்மா பாட்ட சுடுகாட்டுக்கு கொண்டு போனோமா புதைச்சுமான்னு வர முடியுமா? நம்ம ஊர்ல முடியாத. மறுநாள் கொண்டு போய் பால் ஊத்தணும். அப்புறம் 16வது நாள் கருமாதி வேற. விட்டா தவசம் வரைக்கும் போயிடுவீங்க போலங்க. ஆமா சார், யாரா இருந்தாலும் தேவசம் பண்ணித்தான் ஆகணும். புத்திர பாக்கி தீர்த்தானே ஆகணும். ஓஹோ, எங்க என்னால உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிடாது. மத்தமா உட்காருங்க. சார் முதல்ல கையை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பாட்டில சைடுல இடிக்கீங்க சார். அம்மா கிட்ட உங்களை பத்தி எக்கச்சக்கமா அளந்து விட்டானா உங்களுக்கு எம்டி பதவி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. போய் பதவியை ஏத்துங்க. ஐயோ, இது பதவி இல்ல சார், கல்யாண சுந்தர் சார் எனக்கு போட்டு பிச்சை. நீங்க இந்த அளவுக்கு ஐஸ் வச்சீங்க எனக்கு சைனஸ் ட்ரபிளே வந்துரும். உண்மை தானே சார் சொன்னேன். சரி சரி போங்க. நீங்க முன்னாடி போங்க. நோ நோ நோ, எம்டி முன்னால ஜிஎம் பின்னால. ஜிஎம்? ஜிஎம் யாருங்க சார்? யாரா? நான் தான் சார் தான். எம்டி ஆக போற சந்தோஷத்துல ஜிஎம் ஆக போற என்ன மறந்துட்டீங்களா? ஆக போறீங்களா? ஆமா. யார் ஆக போறா? நீங்க தான். நானா? ஆ. சரி சரி சரி. போங்க போங்க. சார் இது ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்னது? ஐயோ, இன்னும் ஓவர் ஐஸ் வச்சீங்க எனக்கு ஜன்னியே கண்டுடும். நீங்க போங்க சார். முதல்ல இந்த பாட்டில் பதவி ஏற்கும் போது பாட்டில் ஒரு பிரச்சனையா? போங்க போங்க போங்க. தேங்க்யூ சார். மெதுவா. சார் என்னப்பா? இந்தாங்க சார் உங்க செட்டில்மெண்ட் ஃபைலு. யார பார்த்து செட்டில்மெண்ட்ங்கற? நான் ஜிஎம் போஸ்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எம்டி இருக்காரு, அவர் என் பாக்கெட்ல. இந்தா பாட்டில புடி. பி கேர்ஃபுல். சாரி சார். மிஸ்டர் கல்யாண சுந்தரம், எஸ் மேடம். பார்த்து பொறுப்பா நடந்துக்க சொல்லுங்க. நீங்க சொன்னதுனால தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். சார், எவ்வளவு பெரிய பொறுப்பை என்ன நம்பி நீங்க வாங்கி தந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துக்கிறனா இல்லையான்னு பாருங்க. சரி சரி, வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம கடவுளை கும்பிட்டுட்டு சட்டு புட்டுன்னு எம்டி சீட்ல உட்காருங்க. கடவுளா? ஏன்? இல்ல இல்ல, கடவுள் மாதிரி என் சம்சாரமே இங்க இருக்கும்போது எங்கேயோ ஒரு கடவுள் நான் இருக்கு நினைக்கணும். அதனால இவங்களையே மனசுல வச்சுட்டு பரவாயில்லையே, ஜால்ராவை ஸ்டீரியோ போனிக்கு ரேஞ்சில் விடுறீங்க. வர்றாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன ரொம்ப நேரமா வெளியே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? கோகுலகிருஷ்ணன் எம்டியா? எம்டினா மென்டலி டெபிஷியன்டா? பரவாயில்லையே, வரும்போதே நேம் போர்டு, போஸ்டர், பேனர் எல்லாத்தோடையும் ரெடியா வந்திருக்கா போல இருக்க. சொல்லுங்க, வெளியிலயும் ஒரு கட் அவுட் வைக்க சொல்லிடுறேன். அடச்சே, எந்திரியா. மரியாதை வேணா. ஏயா, டேபிள்ல ஒரு ஆஸ்ட்ரேலிஸ்ட் வைக்கிறது இல்லையா? போய் எடுத்து வை. என்னது திடீர்னு மரியாதை தேய ஆரம்பிக்குது? ஏய், பரவாயில்ல, கிடைக்கிற வரைக்கும் காப்பாத்து. ஆமா, இந்த ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்றாங்க? சின்சியரா வேலை செய்யறது நான் ஒருத்தன் தான். மற்றபடி 74 டிக்கெட் வருதுங்க போகுதுங்க. அப்படியா? இந்த வெட்டியில வந்து போயிட்டு இருக்கவங்க இந்த ஆபீஸ்ல தேவையா? தேவையில்லை தான். உடனடியா அவங்க எல்லாம் சீட்டை கழிச்சு அனுப்பு. என்ன சார் இது? எக்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாஷ் அவுட் பண்ண பாக்குறீங்க. கல்யாண சுந்தரம், நான் எதை சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குங்கிறீங்க. ஆமா. அப்படின்னா இப்பவே செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். பத்தமா? போய் வேலை பாரு. அரை மணி நேரம் அதே சொல்லிட்டு இருக்கேன். இந்த சனியனை தூக்கிட்டு எங்க போனாலும் என்னது? ஏன் ஃபைல் உன்னோட ஃபைல? அப்ப சனியம் தான். போயிடா சார். என்ன தவிர மத்த உருப்படிகளுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் ரெடியா? ரெடியா இருக்கு சார். கொண்டா கவர. இந்தா முதல் செட்டில்மெண்ட் உனக்கு தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதனால் வரைக்கும் நாம எல்லாரும் இந்த கம்பெனில காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யாம இருந்தோம். வேலை செஞ்சுகிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நீங்க எல்லாரும் என்னை விட்டு பிரிய போறீங்கன்னு நினைக்கும் போது என் மனசுல துக்கம் பீறிக்கிட்டு வருது. ஏன்பா கோவிந்தா, உனக்கு தான் செட்டில்மெண்ட் ஆகி போச்சு இல்ல? போய் சொல்லேன். வெளியே வரவே இல்ல. லைன் கட்டி வரிசையா நில்லுங்களேப்பா. ஐயே, ஏன்பா அழுவுற? நான் எங்க சார் அழுவுறேன்? சந்தோஷமா இருக்கேன்.
யாரும் வருத்தப்படக்கூடாது. பொழப்புக்கு இதை விட்டா ஊர்ல 1000 நல்ல கம்பெனிகள்லாம் இருக்கு. நாம பிறக்கும் போது அம்மான்னு கத்திக்கிட்டு தானே பிறந்தோம். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் நான் கத்திக்கிட்டு பிறந்தோம். ஆக நம்முடைய விதியை நாம தான் நிர்ணயம் பண்ணோம். ஒருவேளை அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்து நாம எல்லாரும் ஒரே கம்பெனில மீட் பண்ணா நாம ஒன்னா சேர்ந்து அந்த கம்பெனியை கவுத்துடணும். ஓகே? நான் வேலையில முடிச்சிட்டீங்களா? எல்லாரையும் அனுப்பிச்சிட்டேன். ஆபீஸ் வந்து பாருங்க, சுத்தமா இருக்கும். எம்டி சொல்றாரு, ஜிஎம் செய்யறாரு. ஒண்ணு பேலன்ஸ் இருக்கும் போல இருக்கு. எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டீங்க? இருக்கவே முடியாது. 74 பேருக்கும் செட்டில்மெண்ட் கவரை என் கையால நானே கொடுத்தேனே. அப்படியா? இது என்னது? செட்டில்மெண்ட் கவர யாருக்கு? உனக்கு தான். சார், என்ன இந்த வாரம் கல்யாணம் சுந்தரம், நீங்க பிறக்கும் போது அம்மான்னு சொல்லி அழுதுட்டு பிறந்தீங்களே தவிர சூர்யா எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் அழுதுட்டு பிறந்தீங்க இல்லையே. அதனால உங்களுடைய தலையெழுத்தை நீங்க தான் நல்லா பால் பாயின் வச்சு எழுதணும். என்னது? நான் சொன்னதை எனக்கே திருப்பி அடிக்கிறீங்க. சார், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு காரணமே நான் அம்மா கிட்ட உங்களை பத்தி அளந்து விட்டதுனால தான். கரெக்ட். வாங்க இல்லையா, எப்பவுமே நம்ம வீக்னஸ் தெரிஞ்ச ஆளுகளை கிட்ட வச்சு கூடாது. கிட்ட வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அவன் டின்னு கட்டிடுவானுங்களே சார். ஆனா உங்களை பத்தின மேட்டரை வெளியே சொல்லவே மாட்டேன் சார். சொல்ல முடியாம இருக்குது, நாரி போய் இருக்குது. சத்தியமா நான் உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். இத பாரு, சத்தியமா சொல்ல மாட்டேன்னு எவன் ஒருத்தர் சொல்றானோ அவன் தான் நிச்சயமா சொல்லுவான். அதுவும் யாருகிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க கிட்ட தான் சொல்லுவான். சரிதா? இடத்த காலி பண்ணி அடைச்சு அசிங்கமா அழுதுக்கார பாரு. ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு எச்சில கிடைக்கும்ல, அந்த மாதிரி உனக்கு ஒரு எச்சில கிடைக்காம போயிடும். போயா யோ கல்யாணம் சுந்தரம். சார், மனச மாத்திக்கிட்டீங்களா? தீப்பிட்டி எடுத்து கொடுத்துருப்ப. ஏன் நீங்களே கையை நீட்டி எடுத்து கூடாதா? இதுக்கு இன்னொரு ஜிஎம் வருவான், அவனை கேளுங்க. தீப்பிட்டி என்ன தீவிட்டி எடுத்து கொடுப்பான். அட ஏடியா தீப்பிட்டியா? ஐயா உண்ட பக்கற மாற பக்கற. ஐயா உண்ட பக்கற மாற பக்கற. அப்படியே போய் பஸ் ஸ்டாண்ட்ல துண்டு வரி ஸ்டார்ட். அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது வயிற்றுக்கு ஆகும். என்ன நளினி, உன் மருமகளை இப்பெல்லாம் பார்க்கவே முடியல. அவளுக்கு என்னடி, இளிச்சவாள் மாமியார் நான் கிடைச்சிருக்கேன்ல. வாரத்துல 5 நாள் அவன் அம்மா வீட்டுக்கு போயிடுறா. ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உன் மகனுக்கும் அவளுக்கும் ஏதாவது தகராறா? சேச்சே, அந்த பையன் ரொம்ப தங்கமான பையனாச்சே, பிரச்சனை அவனால இருக்காது. ஏய் வாய முடி. இவன் பொண்டாட்டில அடக்கி வச்சிருந்தா அவ ஏன்டி அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறா? சாந்தி ரொம்ப கொடுத்து வச்சவ. நினைச்ச உடனே அவ அம்மா வீட்டுக்கு போயிடுறா. எனக்கும் வச்சிருக்கே புருஷன் ஒண்ணு. பிறந்த வீட்டை பத்தி பேசினாலே என்ன புரட்டி எடுத்துரும். ஏய் பொய் சொல்லாதடி, புரட்டி எடுக்கிற உருவமா இது? ஏண்டி சீதா, உன் பையன் கல்யாண விஷயம் என்னாச்சு? நானும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னொன்னும் சரியா அமையல. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராவது இருக்காங்களா? அம்மாடி, நீ போடுற கண்டிஷனுக்கு எனக்கே ஒரு பொண்ணு இருந்தாலும் நான் தர மாட்டேன். அப்படி என்ன பெருசா கண்டிஷன் போடுறேன்? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமேங்கறது தானே சொல்றேன். என் பையன் கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? தப்பு இல்லதான். இப்படித்தான் 1000 கண்டிஷன் போட்டு நம்ம சாவித்திரி அவ பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனா என்னாச்சு, ஒரு மாசத்திலேயே அவ புருஷனை கூட்டு தனியா போயிட்டா. அவ சாவித்ரி, நான் சீதா லக்ஷ்மி. எனக்குன்னு ஒரு மருமக வரட்டும், அப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. குட் மார்னிங். டாடி டாடி, என்ன டாடி இது? கம்பெனி பூரா ஒரு லேடிஸ் வச்சிருக்கீங்க. உள்ள வரதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு தெரியுமா? கூச்சமா இருக்கா? கிழிஞ்சது போ. எல்லாம் உனக்காக தாண்டா. காலேஜா போய் நின்று நீ ஒன்னும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தெரியல. ஆள்டா கருத்து போயிட்டேன். அது மட்டும் இல்ல மகனே, காலேஜில் போய் தேடணும்னா வெறும் பர்சனாலிட்டி வச்சு ஏமாந்துருவோம். இது ஆபீஸ்ல வேலை செய்யற பிள்ளைங்க அறிவு அழகு 2 எடை போட்டு ஒரு நல்ல மருமகளை செலக்ட் பண்ண. இந்தா ஃபுல் டாக்குமெண்ட்ஸ். டாடி அசத்துறீங்க டாடி. ஜாஸ்தி என்னடா பண்றது? அசத்த வேண்டிய வயசு உனக்கு, நீ அசத்த மாட்டேங்கிறியே. இந்த பாரு, அடுத்த மாசம் மட்டும் 6-7 முகூர்த்தம் இருக்கு. ஆளு முகூர்த்தத்திலே ரெடி பண்ணுங்க. போடா. என்ன மகனே, ஏதாவது தேரிச்சா? எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னா உங்க ரேஞ்சுக்கு பாத்திருக்கீங்க, எதுவுமே தெரியல. இந்த உலகத்துல உனக்கு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு செவ்வாய் கிரகத்துல தான் நான் பொண்ணு தேடணும். போட்டா மே கமிங் சார். வா டார்லிங். டாடி உமா கிட்ட போட்டு கொடுத்துறாதப்பா. பெங்களூர்ல இருந்து மிலான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க மாடலிங் கம் டிசைனர். என்ன சார் அவங்க டீடைல்ஸ்? இன்னைக்கு அவங்களோட டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லுமா. அவங்க சீட்டை கட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஓகே. மகனே, இந்த பெங்களூர் நிலா தேரியும் போல் இருக்கே, யாருன்னு போய் பாரு. நீங்களும் வாங்களேன். நீ போய் பாருடா. ஓகே டாடி. பத்துக்குச்சுன்னா வந்து சொல்லு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.